வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்மளோட பாரம்பரிய வெந்தய கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து ஒரு முக்கால் அழகு வந்துட்டு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1 கப் வந்துட்டு சாப்பாட்டு அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம் எடுத்துக்கிடணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இதை வந்துட்டு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து நான் நல்லா கழுவிட்டு வச்சுருக்கிறேன். இது கூட வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிட்டுற அரிசியை பொறுத்தது. இந்த அரிசி கொஞ்சம் தண்ணி கூடுதலாக தேவைப்படும். தண்ணி கூட இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இது கஞ்சி தான். அதனால் 3லேருந்து 4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு ஒரு 8 பல் அளவுக்கு வந்துட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேக விடலாம். இப்போ நல்லா கொதிக்கிற ஆரம்பிக்க போகுது. இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு குறைவாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடைசியாக கூட சேர்த்துக்கிடலாம் தேவையானதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லிட்டு போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வந்து விட்டு எடுத்துக்கிடலாம். இந்த அரிசி வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் பொன்னி அரிசி எடுத்திங்கன்னா ஒரு 4 விசில் அளவுக்கு விட்டுக்கோங்க. கஞ்சி தான் நல்லா குழைவாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ லிட்டு போட்டிருக்கேன். இது வந்துட்டு ஒரு 6 விசில் நான் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 விசில் வந்துருக்குது. கஞ்சி வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த அரிசி வந்துட்டு எவ்வளோதான் குழஞ்சி வந்தாலுமே இந்த மாதிரி முழுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். 16 அரிசி. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதிலேருந்து கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒரு கொதி மட்டும் லைட்டாக விட்டுட்டு நம்ம இதிலேருந்து ஒரு பாதி அளவுக்கு வந்துட்டு கஞ்சியை தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ நான் வந்து இதிலேருந்து கொஞ்சமாக கஞ்சி வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலை கூடுதலாக சேர்த்தாலுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். லைட்டாக கொதிச்சா போதும். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த புதுசாக டெலிவரி ஆனவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாமே இது ரொம்ப நல்லது. இந்த உடம்புல உள்ள தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியில் வரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு உடம்பு வந்து ரொம்ப சூடாக இருக்குது, இந்த மாதிரி உடல் சூட்டை தணிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த வெந்தய கஞ்சி, வெந்தயம்னாலே உடம்போட சூட்டை வந்துட்டு நார்மல் பண்ணும், ஹீட்டை வந்துட்டு குறைக்கும். இதில் வந்து தேங்காய் பால் எல்லாமே சேர்த்துருக்குறோம். இப்போ வந்துட்டு இன்னொரு கஞ்சி வந்துட்டு ரெடி பண்ணலாம். இதுக்காக நான் பாதி அளவு கஞ்சி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்துட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்குற வெல்லத்தில் வந்துட்டு தூசி ஏதாவது இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வெல்லத்தை தண்ணியில் கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லத்தில் தூசி எதுவும் இல்லை, அதனால் நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சிச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்துட்டு கொஞ்சமாக 2வது தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2வது தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏன்னா இதில் வந்துட்டு வெல்லம் சேர்த்துருக்கனால ஆல்ரெடி இனிப்பாக தான் இருக்கும். நீங்கள் அந்த கஞ்சிக்கு வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து சின்ன குழந்தைங்க இருக்கிறப்போ வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்மளோட இந்த இனிப்பு கஞ்சியுமே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக் பெயின் இருக்கிறவங்க, அந்த மாதிரி பாடி பெயின் இருக்கிறவங்க, பாடி ஹீட் இருக்கவங்க, இந்த மாதிரி எல்லாருமே வந்து இதை எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம். சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.